நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு நேரமா செக் பண்ணுவாங்க. இப்போ தூக்கம் வருதா உனக்கு? சிஸ்டருக்கு இப்படி இருக்கும்போது எப்படின்னா நமக்கு தூக்கம் வரும்? டென்ஷனா இருக்குல்ல, அதானே. ஒன்னும் பெருசா இருக்காது. குழந்தையோட இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா வர்றது சகஜம்தான். அப்படியா? அப்புறம் பாரதி போன் பண்ணதும் ஐயோ பாரதி அப்படின்னு படுத்து கிடந்த தம்பி மேல எல்லாம் விழுந்து அடிச்சு ஏன் ஓடி வந்தீங்க? இப்போ இது தேவையா உனக்கு? சிஸ்டருக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கும் டென்ஷன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை மறைச்சுக்கிட்டு? பாரதி, மகாவுக்கு குழந்தை பிறக்கும் போதுதான் இப்படி 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 எல்லாம் நடக்கணும். இப்ப இல்ல. ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. சின்னதா ஏதாவது வலிச்சிருக்கும். அண்ணா, வலி தங்க முடியுமா? அப்படி கத்துனா அதான் பயமா இருக்கு. இத பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் வந்து சொல்லுவாங்க பாரு. இப்ப அதுக்குன்னு வலிக்கணும்? ஒண்ணுமே புரியல. ஏதாவது பொம்பளைங்க இருந்தா என்ன மேட்ரு ஏதுன்னு டக்குன்னு வந்து சொல்லி இருப்பாங்க. எல்லாம் சேவலா இல்ல இருக்கும். நாம இவ்வளவு டென்ஷன்ல இருக்கோன்னு தெரியுது இல்ல. இந்த டாக்டராவது ஒரு எட்டு பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கவனிக்கலாம்ல. எல்லாம் முடிச்சிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்து சொல்லுவாங்க போல. பாரதி, நீ வரும்போது டாக்டர் இருந்தாங்களா இல்லையா? டாக்டர் இருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? விடிஞ்சே போச்சு. ஏன் இப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டு? பாரதி, பேசாம நீ உள்ள போய் பாத்துட்டு. சும்மா இருடா. அவனே ஏற்கனவே பீதியில இருக்கான், நீ வேற அவனை ஏத்தி விட்டுக்கிட்டு. பாரதி, மகாவுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன் இல்லப்பா. பாரதி, குழந்தை பெத்துக்கிறது என்ன பெரிய விஷயமானு நாம கேக்குறோம். ஆனா ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி ஏதாவது வந்து தானே குழந்தைய பொம்பளைங்க பெத்துக்கிறாங்க. குழந்தைக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கண்டதை யோசிக்காத. பயமா இருக்குன்னு. இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமேல் எதுவும் நடக்காது. நல்லதையே நினை. இந்த டாக்டருங்க தான் இப்படின்னா இந்த நர்ஸுங்க அதுக்கு மேல இருப்பாங்க போல இருக்க. அயன்மேன சட்டையை பாதியிலே வச்சுட்டு அந்த மாதிரி குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது. டேய் சும்மா இருடா. அவங்க காதுல கதுல விழுந்துற போகுது. மணி என்னாச்சுடா? அதெல்லாம் 6 ஆயிருச்சு. அவ்வளவு ஆயி போச்சா? எஸ் மகா, இப்ப அவங்க ஓகே சார். ஓகே டாக்டர். என்னாச்சு திடீர்னு பெயின்? இப்ப அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. மெடிசன்லாம் எடுத்துக்கறாங்களா இல்லையா? எடுத்துக்கிட்டு இருக்கா டாக்டர். ஃபர்ஸ்ட் few months கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லா சாப்பிடணும், டென்ஷன் இல்லாம பாத்துக்கணும். குழந்தைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். குழந்தை நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நதிங் டு வரி. அவங்க 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்சர்வேஷன்ல இருக்கிறது நல்லது. டாக்டர், இப்ப பார்க்கலாமா? தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே டாக்டர். பாரதி, அண்ணே, நீ போய் பார்த்துட்டு வாப்பா. சரிங்க. முருகா, ஜுவல் சார், டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சொல்லாத காதல் நெஞ்சோடு கொண்டேன். உறவே உயிரே பிரியாதே. நினைவே என் கனவே கலையாதே. கலங்காத கண்
ஏய் ரூம் நம்பர் தெரியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி வா. ஓய் நீ எங்க வர? அக்காவை பார்க்க. ஹலோ மகா, எனக்கு அக்கா, உனக்கு இல்ல. நீ வேற நான் வேறயா? உத வாங்க போற நீ. ஹாஸ்பிடல்ல வச்சு அடி வாங்குறதும் சேஃப்டி தான். ஏன்னா அடிபட்ட உடனே அட்மிட் ஆயிடலாம் இங்கே. ஐயோ ரொம்ப பேசாத. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கே நில்லனா வாசல்ல நிக்கணுமா? ஆமா. பிடிக்கலனா போய் ரோட்ல நில்லு போ. கிரேட் இன்சல்ட். நான் பாட்டு காலையில கம்பெனி தான இருந்தேன். அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டி வந்தா? ஹலோ சின்ன திருத்தம். நான் உன்னை கூப்பிடல, நீ அதான் என் பின்னாடி வந்த. சரி சரி ஹாஸ்பிடல்லாம் இப்படி கத்த கூடாது. நீ போய் பாத்துட்டு வா. இங்க பாரு, உள்ள வந்ததாவது தத்தப்பத்தான்னு வளர்ன டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். புரியுதா? சரி சரி நீ போய் பாத்துட்டு வா. கடைசில வாட்ச்மேன் ஆகிட்டாலே. மகா இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏய் காலேஜுக்கு போலையா நீ? ரொம்ப முக்கியம். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன ஒண்ணும் இல்ல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பாப்பா நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா இருக்கு. பாப்பா ஒழுங்கா கவனிச்சுக்கோ, இல்லனா கொன்னுருவா உன்னை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்திரா. நீயும் வந்திருக்கியா? என்னக்கா உடம்ப கவனிச்சுக்கணும் அத்தனை வாட்டி சொன்ன கேக்கலையா? டேய் உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு வந்த? வரட்டும் இந்திரா, என்ன இப்போ? பாத்தல அக்கா என் பக்கம் தான். ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, இவர் பெரிய மந்திரி, ஊரெல்லாம் தெரியறதுக்கு. யாரு அந்த ஒல்லி பிச்சானோட சுத்திரனை எங்க மாமா திட்டுறாருன்னு சொன்னா அப்போ என்ன தெரியும்னு தான அர்த்தம். இதானா பிரதர், அந்த ஒல்லி பிச்சா நான் தான். பாரு மாட்டி விடுறா. நான் சொன்னேன்ல பாரதி, சிவா வீட்டுக்கு வந்தான்னு. ஓ வாங்க. டக்குன்னு அடையாளம் தெரியல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பிரதர், தாடிலாம் வச்சு. பாலா படம் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹீரோ. நம்பாத பாரதி, ஐஸ் வைக்கிறான். என்ன நீ காலேஜ் கட்டடிச்சு இன்னைக்கு? அக்கா இப்படி உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும்போது மேக்ஸ்ல மண்டில ஏறுமா? எதுக்கு இந்த பிட்டெல்லாம்? நீங்களும் என்ன நம்பலனா நான் எங்க போவேன் பிரதர்? நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன சப்போர்ட் பண்ணணும்? உடனே கேட்டா எப்படி? ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா சொல்றேன். அக்கா உங்களுக்கு இப்ப எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி எப்ப டிஸ்சார்ஜ் ஆவறீங்க? இன்னும் 2 நாள் இருக்க சொல்லிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லன்றீங்க, அப்புறம் எதுக்கு 2 நாள் இருக்கணும்? தம்பி உங்க அக்கா அவ்வளவு வீக்கா இருக்காங்க. நல்லா சாப்பிடுங்க. நீங்க சமைக்க கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வந்து சமைச்சு தரேன் உங்களுக்கு. ஐயோ பா சாமி தாங்கல, கொஞ்சம் எடுத்து காலி பண்றியா? ஏய் பாத்தீங்களாக்கா எப்படி காலி பண்றானு? பின்ன என்ன மகாவோட பேச விடாம நீ நோய் நோய்னு பேசிட்டு இருக்க? டா உனக்கு மட்டும் தான் அக்கான்ற மாதிரி சொல்றா, அவங்க எனக்கு தான் அக்கா. ஏய் சரி சரி அமைதியா இரு. அக்காக்கு ஹாஸ்பிடல்ல இருக்குன்னு சொன்னதும் எவ்வளவு டென்ஷன் ஆனது தெரியுமா? எது கையில இருந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே என்ன வந்து பாத்தியே அத சொல்றியா? உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க அட்மிட் ஆனது? மாம்ஸ்க்கு எதர்ச்சியா கால் பண்ண, அவர்தான் சொன்னாரு. நான் தான் சொன்னேன் மகா. நைட்டே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆமா நைட்டே கால் பண்ணிருந்தாருன்னா மகாக்கா விட்டுட்டு உன்னை பிக்கப் பண்ண வேண்டியது இருக்கும். உன்னை இப்போ நேர்ல பார்த்ததும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பிரதர் நீங்க எதுக்கு இப்படி ஓட்டர் காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க? இல்ல நைட் வந்தது அப்படியே. நைட்ல ஓடுனீங்களா? சரி அதான் இந்திரா வந்துட்டால, அவ அக்காவை பாத்துப்பா. நம்ம வாங்களே அப்படியே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம். போயிட்டு வா பாரதி. சரி மகா. அப்படியே எனக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வா பாரதி. சரி சரி இந்திரா, மகா பாத்துக்க. வரேன். போலாமா? போலாம் பிரதர். ஏய் சிவா நல்ல பையனா தாண்டி இருக்கா.
மகாவை நினைச்சு வருத்தப்படுறியா? வருத்தப்பட என்ன இருக்கு சித்தப்பா? அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் சாமி முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும்? தூங்காம பிசாசு மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும்? மனசு கேட்கல சித்தப்பா. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா மனசு பதறுது. இங்க உட்கார்ந்து பயப்படுறதுக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல? நான் எப்படி போறது சித்தப்பா? ஏன் உன் மகதானே அவளை போய் பார்க்கறதுக்கு என்ன? நான் போனா நல்லவா இருக்கும். சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெத்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா போகாம இருக்க முடியுமா? எனக்கும் போய் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நான் பாட்டுக்கு போய் அவளுக்கு எதுவும் அதிகமாயிடுச்சுன்னா? நீ போனா என்னப்பா ஆயிட போகுது? அவ எந்த மனநிலையில் இருக்கான்னு தெரியாம போறது நல்லதில்ல சித்தப்பா. என் மேல அவளுக்கு நிறைய கோபம் இருக்கு. இப்ப நான் போய் நின்று அதை பார்த்து அவ எமோஷனல் ஆயிட்டா அவ உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். அது நடக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன வெட்டுக்குத்து நடந்தாலும் நீதான் அப்பா, அவதான் உன் பொண்ணு. போய் பார்த்துட்டு வா மதி. இல்ல சித்தப்பா, வேண்டாம். என்னால நல்லது நடக்கணும்னா போய் பார்க்கலாம். அது இல்லாம போய் நின்னதுக்கு. அப்பா அவளை எப்பத்தான் போய் பார்க்க போற? மதி, இந்த ஆஸ்பத்திரி பிரச்சனை வச்சாவது 2 பேரும் ஒன்னாயிட்டா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். இனிமே என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் அவளை பார்த்தே ஆகணும்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு போய் நான் மகாவை பார்ப்பேன். இன்னைக்கு மகா பக்கத்துல எல்லாரும் இருக்காங்க. அவங்க அவளை பார்த்துப்பாங்க. சரி. ஜனனி கிளம்பி வர. என்ன பிரச்சனை நடந்தாலும் பொண்ணுங்க 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க பாருங்க. அதான் பெரிய விஷயம் சித்தப்பா. இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? எனக்கு ஏதாவது ஆனாலும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. எனக்கு அந்த நிம்மதி போதும் சித்தப்பா. அப்புறம் எதுக்கு குட்டி போட போற போன மாதிரி வீட்டையே அளந்துகிட்டு இருக்க? ஒரு இடத்துல உட்கார வேண்டியது தானே? சித்தப்பா, மகா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. எப்படி நான் நிம்மதியா இருக்கிறது? அவ நல்லபடியா வீட்டுக்கு போனாதான் எனக்கு தூக்கமே வரும். இவன் ஒருத்தன் அங்கேயும் பேசு இங்கேயும் பேசு. நீ எல்லாம் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க மாட்டேன். உன் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். எப்படி இருக்கீங்கக்கா? என் மேல கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இடையில எத்தனையோ தடவை உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன். ஆனா ஏதோ ஒரு தயக்கத்துல பேசவே இல்லை. சுபாவை கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டுக்கு வந்தப்போ யாருக்குமே என்ன பிடிக்கல. எல்லாம் ஏலியனை பார்க்குற மாதிரி தான் பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் நானும் அப்படிதான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். அப்போவும் நீங்க மட்டும் தான் என் மேல பாசமா இருந்தீங்க, என் பக்கம் பேசுனீங்க. நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுறது சும்மா கூப்பிடுறதுக்கோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுன்றதுக்காகவோ இல்லை. நிஜமாவே ஒரு அக்காவை ஃபீல் பண்ண உங்களை. அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு நான் காரணம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அதுல உண்மை இல்லாம இல்லை.
நான் கொஞ்சம் வேற மாதிரி நடந்திருக்கணும். மாமா ரெஸ்டாரண்ட்ல எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தப்போ நான் கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டேன். பாரதிய தேவையில்லாம நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். இதுக்கிடையில அவரும் புரிஞ்சுக்காம என்னை வெறுத்தப்ப கூட நான் புரிய வச்சிருக்கணும். ஆனா எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நான் டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் தப்பு தான்க்கா. கார்ப்பரேஷன் பில்டிங்க நான் டெண்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மொத்தமா என் கூட பேசாம போயிட்டீங்க. சத்தியமா நீங்க ரெஸ்டாரண்ட் அங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைச்சு நான் பண்ணலக்கா. அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது கிடைச்சா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மாமா முத என்ன நம்பி கொடுத்த பொறுப்பு சரியா பண்ணணுமேன்ற டென்ஷன்ல எதையும் யோசிக்காம பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும் அப்போ சுபாவோட வர பிரச்சனையா இருந்துச்சு. என்னை எங்கேயாவது ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற டென்ஷன்ல வேற எதுவுமே நான் யோசிக்கலக்கா. அந்த இடம் நமக்கு கிடைச்ச பிறகு கூட உங்களுக்கு கொடுத்துடலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிற உங்களோட பிரச்சனைகளை பத்தி நான் யோசிக்கவே இல்லக்கா. தனியா நின்னுட்டு மொத்த ஹோப்பையும் அந்த இடத்து மேல வச்சிருந்தவங்களை பத்தி நான் கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கணும். சாரிக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிக்கா. சும்மா என்கிட்ட கோச்சுக்கிட்டு போய் அப்போ என்ன மறக்க முடியாம கஷ்டப்பட்டப்ப கூட நீங்க எனக்கு ஃபேவரா தான் பேசிருக்கீங்கன்னு சுபா என்கிட்ட சொல்லியிருக்கா. எல்லா கோபத்தை தாண்டியும் உங்களுக்கு என் மேல பாசம் இருந்திருக்குக்கா. ஆனா நான் நிறைய சொதப்பிட்டேன். சாரிக்கா. ஆரதியோட நான் அடிக்கடி முட்டினப்ப கூட உங்க மேல எனக்கு எப்பவுமே அன்பு இருந்துட்டே இருந்துச்சு. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்க்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல பாரதிய பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு எனக்கு புரியுதுக்கா. ஆனா சத்தியமா அது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடக்கல. பாரதி நாங்க போனத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன அடிச்சப்ப கூட நான் யாருக்கும் சொல்லவே இல்லக்கா. நிஜமாவே எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா உங்களை யோசிச்சு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். என்னை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்லல. தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களை நான் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். சாரிக்கா. மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல நான் ஒன்னும் நினைக்கல. இப்ப எதுக்கு இதெல்லாம்? அக்கா உங்களுக்கு ஒரு தம்பி இருந்து இவ்வளவு தப்பண்ணா மன்னிப்பீங்க தானே? சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான்னு தூக்கி போடுவீங்க தானே? அதே மாதிரி நான் பண்ணதையும் தூக்கி போட்டுட்டு என்னோட பழைய மாதிரி பேசுங்கக்கா ப்ளீஸ். சத்தியமா இனிமே உங்களை எப்பயுமே கஷ்டப்படுத்த மாட்டேங்கா. பாப்பா பிறக்க போதுன்னு கேள்விப்பட்டதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா வந்து பார்த்து விஷ் பண்ண கூட முடியலக்கா. இந்த கஷ்டம்லாம் வேண்டாங்க்கா. என்னோட பழைய மாதிரி பேசுங்கக்கா ப்ளீஸ்க்கா.